தற்பொழுது அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் திரு கே.சி. பழனிசாமி. தற்பொழுது அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அந்த 3 தொகுதிகளை இடைத்தேர்தல் வரப்போகுது. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னும் மேலும் சில எம்எல்ஏக்கள் கூட தாவேகா பிடித்து வைத்திருப்பதாக, அதாவது பேசி வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொள்வேன், தூய சக்தி தான் என்றெல்லாம் தன்னை தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிக்காட்டிய திரு விஜய் அவர்கள் இது போன்ற செயல்களை மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள், விரும்ப மாட்டார்கள். திமுக மூலம் இன்று ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டு வருகிறார். அந்த தூய சக்தி நிலையில் இரு இவரும் சாக்கடை அரசியலுக்கு செய்கிறார் என்றுதான் மக்கள் பார்ப்பாங்க. திரு கே.சி. பழனிசாமி, இப்போ அதிமுக தலைமை மேல ஒரு அதிருப்தி ஏற்படுது. அந்த அதிருப்தியின் காரணமாக 2 அணிகளா பிரிஞ்சு செயல்படுற நிலையில மீண்டும் அந்த 2 அணிகளும் சேர்வதற்கான வாய்ப்பு ஒரு சூழல் ஏற்படும் போது அதுல அதிருப்தி ஏற்படுது அப்படின்னா அதிமுக தலைமை மேல உண்மையாலுமே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு அதிருப்தி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர இயலாது என்ற முடிவுக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். தவிர அவரும் வந்திருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தன் கட்சியில் வந்து இணைந்து நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைப்பார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எல்லாரையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு இடையில தான் போட்டி, அதிமுக அந்த போட்டி களத்திலேயே இல்லை என்பதாக ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். தேர்தல் காலத்துல கூட விஜயை விமர்சிக்காமல் செங்கோட்டையனை விமர்சித்து அரசியல் செய்தார். திரு ஸ்டாலினை விமர்சிக்காமல் உதயநிதியை விமர்சித்து அரசியல் செய்தார்.